இன்றைய செய்திகள். தமிழக அரசின் இன்றைய 29 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். பெண்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட இந்த அதிரடிப்படை இனி களமிறங்குகிறது. தலைமைச் செயலகத்தில் முக்கிய சந்திப்புகள். தலைமைச் செயலகத்தில் இன்று அரசியல் மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகள் நடைபெற்றன. CNTU தலைவர்கள் சந்திப்பு. இந்திய தொழிற்சங்க மையத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையிலான குழுவினர் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர். மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வருகை. இன்று பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆய்வு கூட்டமும் NLC நிர்வாகி சந்திப்போம். நகராட்சி நிர்வாக ஆய்வு. குடிநீர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விரிவான ஆய்வு கூட்டத்தை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் நடத்தினார். பணிகளை வேகப்படுத்த அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தலை வழங்கினார். NLC அதிகாரியுடன் ஆலோசனை. NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு பிரசன்னகுமார் முட்டுப்பள்ளி நேற்று முதலமைச்சரை சந்தித்து நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தடையற்ற குடிநீர். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரம் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தனி DGP நியமிக்கப்பட வேண்டும் என்று MLA சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்துறை கடன். அமைச்சராக பொறுப்பேற்ற 3 வாரங்களில் ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை என கூறிய அமைச்சர் CTR நிர்மல்குமார் மின்சாரத்துறையில் உள்ள 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமை தொகை. கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்து மேல்முறையீடு செய்த பலருக்கு இந்த மாதம் ₹1000 மகளிர் உரிமை தொகை கிடைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தின் மீதான விமர்சனம். புதிய அரசுக்கு கால அவகாசம் தராமல் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது நியாயமற்றது என்று காங்கிரஸ் கட்சியின் திருநாவுக்கரசர் கருத்து தெரிவித்துள்ளார். அமைச்சர்களுக்கு கட்டுப்பாடு. அமைச்சர்கள் சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் தடை விதித்துள்ளார். கல்வராயன் மலை கண்காணிப்பு. கடந்த கால கள்ளச்சாராய சம்பவங்களை கருத்தில் கொண்டு கல்வராயன் மலைப்பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். CPCID விசாரணை. தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் காட்டிசுகள் திருடப்பட்ட விவகாரம் CPCID விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. வகுப்பு வாரிய சட்டம். புதிய வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் உறுதியளித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலை வசூலிப்பதை அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பு. சிங்கப்பெண் அதிரடிப்படை மற்றும் ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். இதற்கான 354 கோடி நிதி ஒதுக்கீடு மற்றும் 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தால் 5 நாட்களில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும். பேரிடர் மேலாண்மை குழு தயார் நிலையில் உள்ளது. மதுபான வரி. வெளிநாட்டு மது மற்றும் பீர் வகைகளுக்கான கூடுதல் கட்டணம் வசூலிக்க அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. குரூப் 2A கலந்தாய்வு. தேர்வர்களுக்கான 6ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று நடைபெறுகிறது. மகளிர் உரிமை தொகை. சமூக வலைத்தளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. CSR நெட் தேர்வு. ஜூலை மாதம் நடைபெறவுள்ள CSR நெட் தேர்வுக்கு ஜூன் 19க்குள் விண்ணப்பிக்க வேண்டும். வானிலை அறிக்கை.
தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக விவகாரம். அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சபாநாயகர் அறிவித்துள்ளார். மின்சாரம். சோலார் மின் உற்பத்தியை அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஐஏஎஸ் மாற்றம். முக்கிய துறைகளுக்கான புதிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ரயில்வே வேலைவாய்ப்பு. நாடு முழுவதும் ரயில்வேயில் 6565 டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிறப்பு ரயில்கள். சம்பல்பூர் ஈரோடு இடையிலான சிறப்பு ரயில் சேவை ஜூலை மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ரயில் ரத்து மாற்றம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் ரயில் சேவைகள் மாற்றப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் மீட்டர். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கைவிடப்படவில்லை. அது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆசிரியர் பணி மாறுதல். பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 17 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். முதலமைச்சர் டெல்லி பயணம். பிரதமர் மோடியின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் இன்று டெல்லி செல்கிறார். மேலும் முக்கிய தலைவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.